இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு எழும்பி வியூவை பார்த்து கொண்டு இருந்தோம் ரூமில் இருந்து. அப்போ வந்து ஒரு மலையில் வந்து ஒரு வெஹிக்கிள் போச்சுது. ஸோ அந்த மலையில் வந்து எப்படியோ ஒரு பாதை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மலை ஏறலாமண்டு 8 மணிக்கு வெளிக்கிட்டோம். ஒரு ரோட்டால் வந்தால் மேலே வந்து அந்த ரோட் வந்து ஒரு ஊவா ப்ரொவின்ஸான கவர்னர் வீட்டில் வந்து நின்றுச்சு. அதுக்கு அங்கே பார்த்தா ரோட் இல்லை. ஸோ ஆனால் வந்த மலையை ஃபுல்லாக ஏறணும்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. ஸோ அதை ப்ளாக் பண்ணி வைப்போம் அப்படின்னு தொடங்கிட்டோம். ஓகே, அப்படி ஜாலியாக மேலே பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதான் இடம். ஊவால் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு இன்றைக்கிட்ட எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஃபுல்லாக காடு, கல், பாறை, மலை, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. 1 லிட்டர் தண்ணி போத்தல் மட்டும் எங்களுக்கு கையில் இருக்குது துணையா. அப்படியே வெளிக்கிட போகிறோம். கைஸ், லெட்ஸ் கோ. வெள்ளம் வந்துருக்கு. இந்த வெள்ளம் வந்திருக்கண்டாடா எப்படியும் மேலே தான் தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 1.5 மணித்தால் நடந்துட்டான் ரோட்டில். இப்போ வந்து காட்டுக்குள்ளே ஏறுறான். காடு பார்த்தீங்கன்னா இது யாருமே வராத ஒரு காடு மாதிரி கிடக்குது. அந்த இலக்குலை எல்லாம் சரிக்கப்பட்டு விழுந்து வழுக்குது நடக்க. அப்படி ஒரு காட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இது ரோடு இல்லைடா, இது ரோடு இல்லை. கவர்னர் ஆஃபீஸில் வந்து வாட்ச்மேன் அங்கிள் இருந்தாப்புல ஒரு போலீஸ் அங்கிள்கிட்ட கேட்டு 1 லிட்டர் தண்ணி மட்டும் வாங்கினோம். அங்கிள் ரோட்டு மாதிரி வந்துட்டோம் அங்கிள் தாங்க அப்படின்ட்டு. அங்கிள் சொட்ட 10 தண்டை புழுவண்ட அப்படின்ட்டோம். அங்கிள் உள்ளே விட்டு தண்ணி தந்த வாங்கிட்டு வெளிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏறுறது ஓரளவுக்கு ஓகேவான இடம் போல் இருக்குது. எப்படின்ட்டா இங்கேருந்து பார்த்தா பதில் வியூ ஃபுல்லாக தெரியும். எங்கள் யூனிவர்சிட்டி வந்து ஒரு மலையில் தான் இருக்குது. இந்த மலையிலேருந்து பார்த்தா இந்த மலை வந்து அந்த யூனிவர்சிட்டியில் மலை, அந்த மலைக்கு தான் ஏறிக்கொண்டு இருக்கிறோம். மேலே போயிட்டு அழகிய ஒரு வியூ வரும். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எடுத்துகிட்டு பதில் வியூ. கொஞ்சம் ரோட்டு செங்குத்தா போகுது. இல்லை என்ன விளங்குதுண்டா மேலே வந்து நாங்கள் ஏறுறோன்ட்டு அர்த்தம். ஆனால் மலைநாட்டில் இப்படி ஒரு காடு இருக்கோண்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இடம் தான் இல்லையா? நான் இப்படி நினச்சதே இல்லை. காடெலாம் இருக்குடா. ஆனால் நல்ல ஹைட்டுக்கு ஏறும், அது மட்டும் தெரியுது. கொண்டு வந்த ஸ்பீக்கர் சார்ஜ் இறங்கிட்டு ஃபோனெல்லாம் சார்ஜ் ஓரளவுக்கு போயிட்டு அவ்வளோத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சிட்டோம். அதுக்குள்ள இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். இது எங்கால போகும் எதுக்குள்ளே போகுமெண்டு ஐடியாவே இல்லை. குனிஞ்சு நெறிஞ்சு தான் போகணும். ஏண்டா வேர் விழுதுகள் இருக்குது அப்படில்ல. காய்ஸ் வாங்கடா. இதால் ஏறலாம். ஓடியா சிரித்து கொண்டு ஏறுறா. சரி மேலே போகலாம். ஒரு சறுக்கு காஞ்ச இல்லை தானே, அதெல்லாம் சறுக்குது. இதில் என்னண்டா நாங்கள் வந்து இப்படி மலை ஏறோன்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை. வீட்டனுன்ற உடுப்போட வீட்டனுன்ற பாட்டாவோட வலிக்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதான் வலிக்குது. அடியை பிடிச்சி விடுறா, சிம்பிளாக இருக்குது. மரத்தலரு ஹரி ஹரி மேலே மேலே. வேற பிடிச்சிடுறா, சிம்பிளாக இருந்தது. இல்லை என்ன சொல்லுவா அப்போ கேஸ், இந்த வீடியோ வந்து நான் வருவேன் யூடியூப்பில் பார்த்துட்டு எங்கள் அம்மா பாப்பா இருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கத்துவா பாரு ஒரு கத்து. அங்கே இருக்குடா
யாரை எதிர்பார்த்தது இப்படி வருமண்டு? வெஹிக்கிள் போகிற ரோட் தானே, ஸோ சிம்பிளாக வரலான்னு தான் நினச்சோம். காடு வந்துட்டு ஐ திங்க் வந்துட்டேன்டா. சரியா ஹைட்டு எங்களுக்கு பாதை இல்லைடா. இல்லை, இங்கே அடைப்பாக கிடக்குது. ஆனால் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. இதுக்கு முதல்ல யாரும் போயிருக்கிறாங்க. போமா கடிக்குண்டா இந்த புல். யாக் ஹரி ஹரி இடம் இருக்குடா. இடம் இருக்குது. எப்படி இருக்குண்டா, கனகாலத்துக்கு முதல்ல ஆக்கள் போன இடம். வருஷ கணக்கு மச்சான் சாதிச்சுட்டோம்டா. வாவ், இங்கால பாடுறா, வியூ தெரியுதுடா. மேலே போயிட்டு காட்டுறது. புல்லுண்டு உடம்பல். வந்துட்டோம் மச்சான், விஹாரிக்கு வந்துட்டோம். கத்தாத கத்தாத. வீடெல்லாம் இருக்குடா. போ மழையாலேயே. ஏதோ பழைய வீடு மாதிரி இருக்குது, பட் என்னென்னு தெரியலை. ஃபைனலி இதுக்கு மேலே கனடா இருக்குடா. ஃபைனலி தேடி வந்த இடத்தை அடைஞ்சிட்டோம் காய்ஸ். தப்பார் போடு பிஜிஎம் டாடா டாட்டே. பதில் ஃபுல்லாக தெரியுது. ஃபுல் பதில் வியூ செம்மையாக இருக்கேண்ணே. வா, நான் அடிக்கிறேன். எங்களுக்கு மட்டும் ஆள் இல்லையோ? அது ரொக்கில் அம்மன் கோயில்ரா. இந்த இருப்பாரு அது அம்மன் கோயில் தெரியாது. ரொக்கில் அம்மன் கோயில். ஞாபகம் இருக்கா? ஓ என்ன, வாவ் வாவ். அது கிரவுண்ட், அது பஸ் ஸ்டாப். வாவ், இது எங்கள் ஜுனி. இங்கே பாரு நம்ம ஜுனி, இங்கே தெரியுது பாரு. ரோடெலாம் இந்த இருக்குது எங்கள் ஜுனி. வாவ், கஷ்டப்பட்டு காலில் காயம் கணக்க வந்துட்டு 2-3 பேருக்குமே. அதை தாண்டி ஏறி வந்ததுக்கு இந்த வியூ தான் நமக்கு. வாவ், ஃபுல் பதில் வியூ அப்படியே இதுலேருந்து பார்க்க தெரியுது. பட்டது என்னென்னா, நாங்கள் மேலே ஏர்லாண்டு வலிக்கிட்டோம். மேலே வந்து சுற்றி முற்றி பார்த்து எங்கேயுமே ரூட் இல்லை. ஸோ சரி வராது அப்படின்ட்டு நல்லா இருந்து ஒரு அரமணிச்சாலத்துக்கு மேலே ரெஸ்ட் எடுத்தோம். அந்த இடத்துல எடுத்துகிட்டு இப்போ கீழே இறங்க வலிக்கிட்டோம். இப்போ நாங்கள் கீழே போகிறோம். என்னடா இது, கீழே போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம்டா வந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக தொடங்கின ஒரு ஜேர்னி ஜாலியாக போகுது. போண்டா எடுத்துக்கொண்டு தான்டா வர்றேன். எடுத்துக்கொண்டு தான் வர்றேன். இதெல்லாமே வந்தோம் இல்லையா?
அந்த ஒரு குகை மாதிரி ஒரு கல் கண்டு தானே, அதை மட்டும் கண்டுத்தோமோ ரைட் ரீச்ட். அவ்வளவு வந்த இடத்துல நாங்கள் ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸை கண்டுபிடிச்சிருக்கிறோம். சுரங்கம் இருக்குது. ஏ குகடா, குகடு டே, நம்ம போயிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி துளைஞ்சிருவோம் சரியா? ஏ அங்கே பாரு, சரி விளங்குது, அங்கே வந்து லைட் இருக்குது. அப்படின்னா அங்கே வரலாம். அதால் குகைடா. ஃபைனலி நாங்கள் வந்து ஒழுங்கா ரோட்டுக்கு வந்துட்டோம். இனி வந்து நாங்கள் போர்டிங் தான். இங்கேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே இனி மலையால் நடந்து போனால் எங்களோட போர்டிங் வரும். போர்டிங்கில் போயிட்டு குளிச்சுட்டு படுத்தவர் வரும் பாரோர் நித்திர அப்படி இருக்குண்டா. நான் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சு போர்டிங் கிட்ட வந்துட்டோம். எனக்கு பிரதிபலனா ஒரு சாப்பாட்டு பார்சல் கிடைக்குன்னு சொன்னாங்க. அந்த சாப்பாடை வாங்கிட்டு ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். பாய் பாய்.